வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பங்களாதேஷி மொழியில இந்த வருஷம் வெளியான ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஈஷா மர்டர் கர்மா பால் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஈஷான்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, காலேஜ் படிக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் டைமா வேலைலாம் பார்ப்பாங்க. அவங்களோட வீட்டுல கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. நெஞ்சில 39 தடவை கத்தியால குத்தப்பட்ட மாதிரி தான் இறந்து போயிருப்பாங்க. இவ்வளவு கொடூரமா இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி ஒரு லேடி ஆபீசர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்ச இந்த லேடி ஆபீசர் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஈஷான்ற பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட சொந்த ஊரு வேற ஒரு பகுதியா இருக்கும். இவங்க படிப்புக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நர்சிங் படிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படிப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு விகாஸ்னு ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்காரு. அவர்கிட்ட தான் வெக்கப்பட்டுக்கிட்டே போன்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப நேர்ல மீட் பண்ணி அவர் கூட ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த விகாஷை பத்தி பெருசா நமக்கு தெரியல. இப்ப நைட்டு நேரம் ஈஷாவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு பைக்ல ஒரு நபர் வராரு. இவரோட ஃபேஸை நமக்கு காட்டல. இவர் ஒரு பேக் வச்சிருக்காரு. அந்த பேக்குள்ள பூட்டை வந்து அறுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான பொருள்லாம் வச்சிருக்காரு. வீட்டுக்குள்ள நுழையிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இங்கதான் ஈஷா மர்டர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ராம்பாபுன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா இவர் வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்திருப்பாங்க. அவங்க கொஞ்ச நாளாவே மிஸ் ஆகுறாங்க. இதை பத்தி ஏற்கனவே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. ஆனா போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காங்க. சார் எப்பதான் சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம், நீங்க அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கண்டுபிடிச்சா நாங்களே சொல்றோம்ன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப வேற ஊரை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ஹீரோயின் இருப்பாங்க. இங்க சொல்லி கொடுக்கிறவர் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அடுத்து யாரு வரீங்கன்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயின் சண்டை போடுறதுக்காக வராங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அடி வாங்கியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவரை போட்டு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கையெல்லாம் கொடுத்து அவரை எழுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கும். எந்த ஊருன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அந்த ஊரோட பேரை படிச்சோன்னா இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் இவங்களை ஒரு நபர் அபியூஸ் பண்ணிருப்பாரு. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அபியூஸ் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் ஃபீல் பண்றாங்க. இப்ப டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால இவங்க போய் தான் ஆகணும். இவங்களுக்கு ஹஸ்பண்ட் பொண்ணு எல்லாம் இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு போனா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும், அதை நினைச்சாதான் கவலையா இருக்குன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப இவங்க இந்த ஊருக்கும் வந்துடுறாங்க. இந்த ஊர்ல இவங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சிருக்குல்ல, அதுக்காக இவங்க ரெடி எல்லாம் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு அம்மா இருப்பாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நியூஸ் பேப்பர் போடுற மாதிரி ஒரு பையனை நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரம் ஈஷாவோட வீட்டை காமிச்சாங்கல்ல, ஈஷாவோட வீட்டுக்கு தான் இவர் வராரு போல. இப்ப வீட்டுக்குள்ள போனவர் வேகமா வாந்தி எடுத்துக்கிட்டே வெளியே வராரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸை இந்த இடத்துக்கு வர வச்சு இவங்களுமே விஷயத்த சொல்றாங்க. ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸுங்களுக்கும் கெட்ட நாத்தம் வருது தெரியுது. உள்ள பாடி இருக்கு போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப கதை உடைச்சிட்டு உள்ள போலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கதவுல ஒரு பூட்டு போட்டிருக்கு. இவங்களால தான் பூட்டை ஓபன் பண்ண முடியும்ல, இவங்களுமே ஓபன் பண்ணிட்டு உள்ள போலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கதவை திறக்கும் போது அந்த இடத்துல வெடிக்குது. நல்ல வேலையே இவங்க யாருக்குமே அடிப்படல. இவங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. வெடிக்கிற மாதிரி யாரோ செட் பண்ணிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே புரியுது. இப்ப இவங்க பொறுமையா உள்ள போலான்ற மாதிரி உள்ள நுழைஞ்சு வராங்க. ஆக்சுவலா வெடிச்சது பாத்தீங்களா, அதுல உள்ள இருக்க எல்லா பொருளும் டேமேஜ் ஆயிருக்கு. இது ரொம்பவே பெரிய வீடா தான் இருக்கும். இதுல இருக்க ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல தான் ஒரு பொண்ணு தங்கி இருப்பாங்க. இத பத்தி பக்கத்துல இருக்கவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. இந்த ரூம் மட்டும் ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட பாடியை இவங்க பாத்துறாங்க. பாடியும் பயங்கரமா எரிஞ்சிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஆனா பாடியில தலை மட்டும் மிஸ் ஆகுது. என்ன தலை மட்டும் மிஸ் ஆகுது? அப்ப கொலை பண்ணவன் பாடியை தூக்கிட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவன் தான் வெடிக்கிற மாதிரியா செட் பண்ணி வச்சிருக்கான்றது இவங்களுக்கு புரியுது. இப்பதான் இங்க போன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது இந்த வீட்டோட பொண்ணு போனா தான் இருக்கும். இவங்களுமே எடுத்து பாக்குறாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணிருப்பாங்க. எடுக்கலன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஈஷா இன்னைக்கு எக்ஸாம் இருந்தோம், எதுக்காக வரலன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல திரும்பி இவங்களுக்கு கால் வருது. ஈஷா கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அட்டென்ட் பண்றாங்க. ஆனா பேசுறது நம்ம ஹீரோயின் தான். யார் நீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாங்க ஈஷாவோட ஃப்ரெண்ட்ஸ், ஈஷா இன்னைக்கு காலேஜுக்கு வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈஷா இந்த இடத்துல இறந்து போயிருக்கா போல, நீங்க உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கிட்ட வராங்க. அப்பதான் எல்லாருமே நின்னுட்டு இருக்கிறது தெரியுது. இப்ப ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஹீரோயினை விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினை யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாரோ போட்டோ எடுக்கிறான்றது கிளியரா நமக்கு தெரியல. கூட்டத்துல இருந்து யாரோ போட்டோ எடுக்கிறாங்க போல. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ஹவுஸ் ஓனரா இருப்பாங்க. அவங்க அந்த சமயம் வேற ஒரு பகுதியில இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க ஸ்டேஷனுக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க.
முதல்ல ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க. ஒய்ஃபுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈஷா இறந்து போன அன்னைக்கு பிப்ரவரி 14 இருக்கும். இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு ஜகன் அப்படின்றது. நைட்டு சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறதுக்கு வராங்க. அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. நீ போ, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மனுஷனுக்கு என்னாச்சு, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி நம்ம படுக்க போலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஈஷாவோட ரூம் திறந்திருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஹஸ்பண்ட் தான் இதை திறந்து உள்ள போயிருக்காரு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீங்க தான் இந்த வேலையை பண்ணீங்களான்ற மாதிரி முறைச்சுக்கிட்டே இவங்க ரூமுக்கு கோவமா போறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்துறதுக்காக போறாரு. ஹஸ்பண்டுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணுன்றது ஒய்ஃபுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி தான் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதனால போலீஸுங்க ஜகனை கூப்பிடுறாங்க. நீ தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்க, என்ன பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்க ரூம்குள்ளே இவர் திருட்டுத்தனமா போயிருப்பாரு. பொறுமையா கதவை தட்டுறாரு. அவங்களுமே கதவை திறக்கிறாங்க. இவர் ஏற இறங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல எதுக்காக கதவை தட்டினீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. உனக்கு பிரியாணி தரதுக்காக தான் வந்தன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிரியாணியை ஓரமா வச்சிடுறாரு. இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அதே மாதிரி அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணுமே கோவப்படுறாங்க. இப்ப போறீங்களா, உங்க ஒய்ஃபை கூப்பிடுவான்னு கேக்குறாங்க. இவர் பயத்துல அங்க இருந்து வெளியே போய் ஸ்மோக் பண்ணிருப்பாரு. அப்பதான் ஒய்ஃப் வந்திருப்பாங்க. மத்தபடி நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. நைட்டு நேரம் அந்த வீட்டுக்கு பைக்ல ஒருத்தன் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவன் அங்க இருந்து கிளம்பும் போது அவனோட பேகை விட்டு போயிருப்பான். அந்த பேகை வேற ஒருத்தர் தான் எடுத்து வச்சிருப்பாரு. அவர் இப்ப போலீஸை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மேடம், அந்த வீட்டுல ஒரு சாவு நடந்திருக்குன்ற மாதிரி நீங்க விசாரணை பண்றீங்கல்ல, அந்த நாள் நைட்டு அந்த வீட்டை விட்டு ஒருத்தன் பைக்ல கிளம்பி போனதை நான் பார்த்தேன். அவனோட பொருள் ஒண்ணு விழுந்தது, நான் எடுத்து வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க அதை தாங்கன்ற மாதிரி இவங்களுமே வாங்கி பாக்குறாங்க. அதுல ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியை வச்சு போட்டு இந்த பூட்டை திறக்க முடியுது. அப்ப இவன் தான் பூட்டு போட்டு போயிருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது. ஈரனுக்கு மேல இந்த இடத்துல ஒரு சீனியர் இருப்பாரு. அவருமே கேஸை பத்தி அப்பப்ப கால் பண்ணி இவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இவங்க தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப டாக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இந்த கொலை நடந்திருக்குன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா கத்திய வச்சு அவங்க நெஞ்சிலேயே குத்தி இருக்கான். கரெக்டா இதயத்தை பார்த்து 39 தடவை குத்தி இருக்கான். ரொம்ப கொடூரமா இந்த கொலையை பண்ணிருக்கான். அந்த பொண்ணு மேல ரொம்ப கோபமா இருந்திருக்கான்னு மட்டும் தெரியுது. அதே மாதிரி எந்த ஒரு சாம்பிளுமே அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த இடத்த வேணும்ட்டே பிளாஸ்ட் பண்ணி சாம்பிள் எல்லாம் போற மாதிரி பண்ணிருக்கான்னு உங்களுக்கு புரியுது. அந்த ஈஷாக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பிளாஷ்பேக்கை கேக்குறாங்க. ஆக்சுவலா ஈஷாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாங்க. இவங்க 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒன்னா தான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் விகாஷ்னு ஒரு நபர் அடிக்கடி இவங்களை சைட் அடிக்கிறாரு. இவங்களுக்குமே விகாஷை லைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது. விகாஷை பத்தி விசாரிக்கும் போது விகாஷை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறதா சொல்லிட்டாரு. சரி, இவரை கல்யாணம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே க்ளோஸா பழகுறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் குருன்னு ஒருத்தன் வந்தான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இப்ப குருன்னு ஒருத்தனை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இந்த குருக்கும் ஈஷாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஈஷா காலேஜ் முடிச்சுட்டு நடந்து போகும்போது இவனுமே உங்களை லவ் பண்றன்ற மாதிரிலாம் பேசுறான். எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்ன விடுன்ற மாதிரி இவங்க விலகி போறாங்க. அவன் விடுற மாதிரியே இல்ல, தொடர்ச்சியா இவங்களை ஃபாலோ பண்றான். ஒரு நாள் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா விகாஷ் இருக்காரு. நீ என்ன மெடிக்கல் ஷாப்ல பண்றன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இது என்னோட அங்கிள் ஷாப் தான், எனக்கு வேலை இல்லாத சமயம் அங்கிளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வருவேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அங்கிளுக்கு தெரியாம நிறைய பொருள்லாம் இவங்களுக்கு ஃப்ரீயா தந்துட்டு இருக்காரு. இவங்களுமே வாங்கிட்டு சிரிச்சுட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப திரும்பி அந்த குரு இருக்கான்ல, இவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறான். ஏன் என்ன உனக்கு பிடிக்கல, நான் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல கையெல்லாம் பிடிச்சி என்னோட லவ்வை ஏத்துக்கோன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். கோவப்பட்ட இவங்களும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி தள்ளி விடுறாங்க. அவன் ரோட்ல விழுந்துடுறான். இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. தள்ளி விட்டுட்டல அப்படின்ற மாதிரி அவன் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப வேற ஒரு நாள் இவங்க ரிச்சால போயிட்டு இருக்காங்க. அவனும் ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறான். இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா டியூஷன் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க படிப்பு செலவை இவங்களே பார்த்துப்பாங்க. அதனால தான் டியூஷன் எடுக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்க சின்ன பொண்ணுக்கு தான் டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு ஜெகன் ஒருத்தர் காமிச்சாங்கல்ல, ஜெகனோட பொண்ணுக்கு தான் டியூஷன் எடுத்திருப்பாங்க. டியூஷன் ஃபீஸை இவர் தந்துடுறாரு. அதே மாதிரி எங்க வீட்லயே ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்குமா, இங்க வேணா நீ தங்கிக்கோ, வாடகைலாம் தர தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக தான் இப்படி பேசுறாருன்னு உங்களுக்கு நல்லா புரியுது. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜெகனோட ஒய்ஃப் வராங்க. ஜெகனோட ஒய்ஃப் வந்தோடனே இவங்க வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணி தொலைஞ்சாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஒரு லுக் வர்றாங்க. இவங்களுக்காக தான் வெளியே அந்த குரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க வரும்போது குருவும் மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் என்ன உனக்கு பிடிக்கலன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எதுக்காக என்ன இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் என்ன நிம்மதியா இருக்க விடுன்ற மாதிரி இவங்க கெஞ்சுறாங்க. இதனால இவருமே எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க.
இவங்க ஏற்கனவே விகாஷ்னு ஒருத்தரை லவ் பண்றாங்கல்ல, அந்த விகாஷ் கூட பார்க்ல சந்தோஷமா பேசிக்கிட்டே வராங்க. இந்த விஷயத்தை இந்த குரு பார்த்து டென்ஷன் ஆயிடுறான். இவனால தான் என்ன ஏத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த விகாஷை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இதனால இவங்களுமே சுத்தி இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் குருவை இங்க இருந்து அடிச்சு துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஈஷாக்கு விகாஷே ஒரு பொய் சொல்லியிருக்கான்றது தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா விகாஷை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அந்த மெடிக்கல் ஷாப்ல வேலை தான் பார்த்திருப்பான். வேலை பார்த்தவன் மெடிக்கல் ஷாப் ஓனருக்கு தெரியாம காசெல்லாம் எடுத்திருப்பான். அந்த ஓனர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அதனால விகாஷை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப விகாஷோட போன் எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. லவ்வர்ன்ற மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஓஹோ லவ்வரா, இரு லவ்வருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றேன்ற மாதிரி இந்த போலீஸுமே கால் பண்ணிட்டாரு. அந்த காலை ஈஷா தானே எடுக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கல்ல, அவன் உன்கிட்ட நல்லா போய் சொல்லியிருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் சாதாரண மெடிக்கல் ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி பசங்களை நம்பி ஏமாறாதீங்கம்மா, உசாரா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களால நம்ப முடியல. ஆனா அவர் ப்ரூவ்லாம் பண்ணிடுறாரு. இதனால இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இவ்வளவு நாள் பேங்க் வேலை பாக்குறேன்ற மாதிரி நம்மள நல்லா ஏமாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதனால அடுத்த கொஞ்ச நாள் காலேஜுக்கு போகாம இருக்காங்க. அதே மாதிரி பார்ட் டைம் வேலைக்கும் போகாம இருக்காங்க. அப்பா கிட்ட இருந்து இவங்களுக்கு காசு வர மாட்டேங்குது. அதனால இவங்க இருந்த ஹாஸ்டல்ல விட்டு இவங்களை தூக்கிடுறாங்க. இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் அங்கிள் இருப்பாரு. அந்த அங்கிளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த அங்கிளை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அங்கிள் இங்க தங்க வச்சுக்கலான்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஆனா ஆன்டிக்கு இவங்க தங்குறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. எதுக்கு நம்ம தங்க வைக்கணும், எதுக்கு நம்ம செலவு பண்ணோன்ற மாதிரிலாம் அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இவங்களுமே சோகமா கிளம்பிடுறாங்க. போறதுக்கு இடமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அபியூசர்னு தெரிஞ்சோம் ஜெகன் வீட்டுக்கு போனான்ற மாதிரி ஃப்ரெண்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. அதாவது ஜெகன் எப்பனாலும் என் வீட்டுக்கு வந்துக்கோன்ற மாதிரி சொன்னார்ல, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி போயிருப்பாங்க. இதை பத்தி ஃப்ரெண்டு சொல்லும் போது ஹீரோயினுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும் போது ஒரு சாரி எல்லாம் மீறி நடந்தாரு பாத்தீங்களா, அது இவங்களுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல இவங்க பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குருன்னு ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, இவன் பைக் மெக்கானிக்கா இருப்பான். ரெண்டு பசங்க இவன் கிட்ட வேலை பாக்குறாங்க. இப்போ ஒரு போலீஸ் இருக்காருல, இவன் கிட்ட பைக் ரிப்பேர்ன்ற மாதிரி தராரு. உண்மையிலே இவனை விசாரணை பண்றதுக்காக தான் இந்த போலீஸ் வந்திருக்காரு. இப்ப பசங்க இருக்காங்கல்ல, இந்த போலீஸ் உங்களை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போலன்ற மாதிரி இவருக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. இப்ப இவருமே ஒரு ராட் எடுத்துட்டு பொறுமையா நெருங்கி போயிட்டு இருக்காரு. நம்மள அடிச்சிட போறான் அப்படின்றதுக்காக போலீஸ் இருக்காருல, இவர் சேஃப்டிக்காக கன்னெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா பக்கத்துல வந்த இந்த குரு இருக்கான்ல, சார் கீயை தாங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவரும் கீயை தந்துடுறாரு. இப்ப இவனுமே பைக்கை ஸ்டார்ட் பண்ற மாதிரி போறான். அப்படி போனவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போயிடுறான். இவன் தப்பிக்கிறான் போல அப்படின்ற மாதிரி போலீஸ் இருக்காருல மத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி குருவை பிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வச்சு இவனை லாக் பண்ணிடுறாங்க. தப்பிக்கவா பாக்குற, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டரியில வச்சு இவனை அடின்னு அடிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையை நீ தான் சாவடிச்சன்றதை ஒத்துக்கோன்ற மாதிரி கேட்குறாங்க. நான்லாம் சாவடிக்கலன்ற மாதிரி சொல்றான். நீ அந்த இடத்துக்கு போயிருக்க, அதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்ற மாதிரி அந்த பேக்கெல்லாம் காட்டுறாங்க. நான் போனது உண்மைதான், ஆனா நடந்ததே வேற அப்படின்ற மாதிரி இவனுமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு லவ்வர்ஸ் டேவா இருக்கும். கடையில இருக்க ரெண்டு பசங்க கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான். அவளை நான் பயங்கரமா லவ் பண்ணேன், அவளுக்காக கிஃப்ட் கூட வாங்கி வச்சிருந்தேன், எல்லாம் வேஸ்டா போயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பசங்க இருக்காங்கல்ல, அண்ணன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க, வாங்கி வச்சிருக்க கிஃப்ட தந்துருங்கன்ற மாதிரிலாம் பசங்க சொல்றாங்க. பொதுவா மெக்கானிக் ஷாப்ல கதவை ஓபன் பண்றதுக்கான பொருள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு பேக்ல போட்டு இவர் எடுத்துட்டு போறாரு. அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாரு. தேவைப்பட்டா லாக்க ஓபன் பண்ணிக்கலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த அவசியமே இவருக்கு வரல. இவரு போகும்போது ஏற்கனவே அந்த விகாஷ் இருக்கான்ல, இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே ரூம்குள்ள போயிடுறாங்க. இத பாக்குற இவருக்கு கோபம் தான் வருது. இவருமே கிளம்பி போறாரு. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டோட கடை கிட்ட பூட்டெல்லாம் வாங்கிடுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து லாக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கதவுக்கு பூட்டை போட்டுட்டு கிளம்பிடுறாரு. இதுதான் நான் பண்ணேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஈரன் லெவல்ல நிரஞ்சன் ஒரு ஆபீசர் இருப்பாரு. இப்ப ஈரன் அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, நிரஞ்சன் கிட்ட கேஸ பத்தின டீடைல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் கேட்டு டீடைல்லாம் வாங்கிட்டு இருக்காரு போல. இப்ப மறுநாள் சீனியர் இருக்கார்ல, இந்த கேஸை இதுக்கப்புறம் நீங்க தனியா ஹேண்டில் பண்ண போறது இல்ல, நிரஞ்சன் வேற ஒருத்தரும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறாரு, ரெண்டு பேர்ல யார் முடிக்கிறீங்க பாக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா நான் தான் முடிப்பேன்ற மாதிரி நிரஞ்சன் சொல்லிட்டாரு. மேல் டாமினேஷனோட இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நிரஞ்சன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஈரன் வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த பார்சலை வாங்கி பொண்ணோட ரூம்ல வச்சிருக்காங்க. இப்ப ஈரனும் டீமா சேர்ந்த மாதிரி அந்த விகாஷை பிடிக்கணும், அப்பதான் விசாரணை பண்ணி உண்மையை வாங்க முடியும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாரி மேடம், நீங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி நிரஞ்சன் சொல்லிட்டாரு. ஏன்னா நிரஞ்சன் ஏற்கனவே அந்த விகாஷை லாக் பண்ணிருக்காரு. இவ்வளவு நாள் ஈரனுக்கு சப்போர்ட்டிவா இருந்தவர் இப்ப நிரஞ்சனுக்கு சப்போர்ட்டிவா மாறிட்டாருன்றது இவங்களுக்கு தெரியுது. இவங்களுமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப நிரஞ்சன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த விகாஷை அடின்னு அடிக்கிறாரு. நீ தானே இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லு, நீ வீட்டுக்கு போனதுக்கு சாட்சி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான்.
இவன் உண்மையிலேயே வீட்டுக்கு வந்திருப்பான். வந்தவன் மேல அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. என்னை ஏமாத்திட்டல போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சொல்றதை கேளு, நான் பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன், சீக்கிரமே எனக்கு பேங்க் வேலை கிடைச்சிரும், அதனால தான் உங்ககிட்ட போய் சொன்னேன், புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப இவருமே ரொமான்ஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்து கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவன் கேட்க மாட்டான். அவங்க கூட ஒண்ணு மண்ணா இருக்க ஆரம்பிக்கிறான். அவங்களுமே விருப்பமே இல்லாம இவன் கூட ஒன்னா இருந்துடுறாங்க. இப்ப இவன் கிளம்புறான்ல, போன்ற மாதிரி இவங்க திட்டி அனுப்பி விடுறாங்க. இவன் திறக்கும் போது கதவை திறக்குது, இவன் வெளியே போறான். அந்த குரு தான் கதவை லாக் பண்ணிட்டாரு, எப்படி திறக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா குரு பக்கத்துல இருக்க கடைக்கு போய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் பூட்டை வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த கேப்லயே இவன் கிளம்பி போயிருப்பான். அது தெரியாம இவன் உள்ள இருக்கிறதா நினைச்சு அவர் பூட்டு போட்டிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்றது புரிய வருது. அந்த விகாஷ் கிட்ட விசாரிக்க முடியாம போயிருச்சுன்ற மாதிரி ஈரினும் ஹஸ்பண்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மாவும் உனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது அப்படின்ற மாதிரி தராங்க. என்ன கிஃப்ட்ன்ற மாதிரி இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு கேக் தான் இருக்கு. அதே மாதிரி உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி லெட்டர்ல யாரோ எழுதியிருக்காங்க. இந்த கேக்க ஒருத்தன் பார்த்து ரெடி பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. இவன் தான் அந்த கில்லரா என்னன்றது தெரியல. இப்ப இவங்க இந்த கேக்க பார்த்தோன்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணோட வீட்லயும் இதே மாதிரி கேக்க இவங்க பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி எரிஞ்ச நிலைமையில ஒரு லெட்டரை பார்த்திருப்பாங்க. இவங்களுக்கு ஐ லைக் யூன்ற மாதிரி போட்டிருக்கல, அந்த பொண்ணுக்கும் அப்படிதான் போட்டிருக்கோம் போலன்னு யோசிக்கிறாங்க. ஈஷாவோட கேஸ பொறுத்த வரைக்கும் தலை மட்டும் மிஸ் ஆயிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் அந்த மாதிரி கொலை நடந்திருக்கான்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. கரெக்டா காதலர் தினத்துல 2-3 கொலை இதே மாதிரி நடந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல தலையை எடுத்துட்டு போல, உடம்புல மத்த பாகத்தை எடுத்துட்டு போயிருக்கான்றது தெரிய வருது. அப்போ ஒரே கில்லர் தான் தொடர்ச்சியா இந்த கொலையை பண்ணியிருக்கான். அதுவும் லவ்வர்ஸ் டே தான் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கான். லவ்வர்ஸ் டே மட்டும் எதுக்காக இந்த கொலையை பண்றான்? இது சீரியல் கில்லிங்கு. அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ள அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க கிட்ட இருக்க க்ளூ அந்த கேக்கு தானே. அந்த கேக்கை எந்த கடையில அவன் வாங்கியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லா கேக்கு கடையிலையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேக்கை பாக்குற கடைக்காரர் இருக்காருல்ல, இது கடையில செய்யற கேக்கு மாதிரி தெரியல, ஏன்னா குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, யாரோ தனிப்பட்ட முறையில ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேக் ரெடி பண்றதுக்கு நிறைய பொருள்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி பொருள்லாம் விக்கிற கடையில நம்ம விசாரிக்கலாம், அவனை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கேக்குக்காக 4-5 பொருள் ஒரே சமயத்துல வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கினவங்க யாருன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க, நான் யாருன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி கடைக்காரர் முழிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்களுக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா ஐ லைக் யூன்ற மாதிரி பேப்பர்ல எழுதி அனுப்பியிருந்தான் பாத்தீங்களா, அந்த பேப்பர்ல ஒரு ஸ்மெல் வந்திருக்கும். இது ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் தியேட்டர்ல வர ஸ்மெல் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. அதை இவங்க மைண்டுக்குள்ள ஏத்தி வச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற யாராவது வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல முக்கல்னு ஒரு வார்ட் பாய் இருக்கா மேடம், அவன் தான் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை விசாரிக்கணும்ன்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த முக்கல் இருக்காருல, ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க டீ கடையில் தான் இருக்காரு. குடிச்ச டீக்கு கூட இவர்கிட்ட காசு இல்ல போல. இவருக்கு பதிலா அந்த டாக்டர் தான் காசை தராரு. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டாக்டர் தான் காசை தராரு. இவங்களை கிராஸ் பண்ணிட்டு தான் ஈரனோ டீமோ வராங்க. ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்கிறதுக்காக தான் வராங்க. அந்த முக்கல் எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த முக்கல் டீ குடிச்சிட்டு வரன்ற மாதிரி கிளம்பி போனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உடனே டீ கடைக்கு போனோன்ற மாதிரி இவங்க டீ கடைக்கு வந்து விசாரிக்கிறாங்க. இல்ல மேடம், அவன் டாக்டர் கூட சேர்ந்து கிளம்பிட்டான்ற மாதிரி டீ கடைக்காரர் சொல்லிட்டாரு. இப்ப டாக்டர் கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் மட்டும் தான் வராரு. இப்ப டாக்டர் கிட்ட முக்கல் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டான்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டாரு. தப்புஸ்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. எங்க இருந்தாலும் சரி அவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க தொட்டுலாம் பேசியிருப்பாங்க. இப்ப எல்லாருமே கிளம்பி போனோன்னா டாக்டரோட ரியாக்ஷனே மாறுது. அவங்க தொட்டாங்கல்ல, அந்த இடத்த சந்தோஷமா இவர் தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஈரனை யாரோ போட்டோ எடுத்தாங்கன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, இந்த டாக்டர் தான் கூட்டத்துல இருந்து போட்டோ எடுத்திருப்பாரு. இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து விசாரணை பண்ணாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் லாங்ல இருந்து இவர் கவனிச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் இங்கதான் ரிவீல் பண்ணிட்டாங்க. போலீஸுங்க வரதை பார்த்து இவர் தான் முக்களை தூக்கியிருப்பாரு. ஏன்னா முக்களை பிடிச்சா நம்ம மாட்டி போன்றதுக்காக இவர் முக்களை தூக்கியிருக்காரு. இவர் தான் இந்த சீரியல் கில்லிங்க்கு பின்னாடி இருக்காரு போல. அந்த முக்களை பிடிச்சா அது மூலியமா எதாவது தெரியும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த முக்களை எல்லா பக்கத்துலயும் தேடணும்ன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. டீம்லாம் பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப நைட்டு நேரம் சீனியர் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. இந்த வாட்டியே நீங்க சொதப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சீனியர் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஆக்சுவலா அந்த முக்கல் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு இடத்துல இறந்து போன நிலைமையில தான் கிடைச்சிருப்பான். நிரஞ்சன் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. பாடியை கூட நிரஞ்சன் தான் கண்டுபிடிச்சாரு. நீங்க என்னதான் வேலை பாக்குறீங்க, இதுக்கப்புறம் இந்த கேஸை நிரஞ்சனே பார்த்துப்பாரு, நீங்க இந்த கேஸை ஹேண்டில் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சீனியர் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இவங்க ஆளுங்களே நிரஞ்சனுக்கு ஃபேவரா வேலை பார்த்ததுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கும். இவங்களுமே சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
கூட இருக்கவங்களே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலையே, பொண்ணுன்ற மாதிரி நம்மள வேற மாதிரி தான் பார்த்திருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த நிரஞ்சன் நடந்துகிட்ட விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆணாதிக்கத்தோட சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவர்கிட்ட தோத்துட்டுமேன்ற மாதிரி இவங்க சோகமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக இவங்க கிட்ட வேலை பார்த்த ஆளுங்களாம் வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா நாங்க இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், அதான் என் கையை விட்டு கேஸ் போயிருச்சுன்னு சொல்றாங்க. மேடம், இன்னைக்கு ஒரு நாள் நைட் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தர் நிரஞ்சனுக்காக வேலை பார்த்தார்ல, அவர் இவங்க கிட்ட எதுக்காக வேலை பார்த்தாருன்றத சொல்றாரு. நிரஞ்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாமினேட்டிவா இருப்பாரு. இவர் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நிரஞ்சன் வேற மாதிரி இவரை பழி வாங்கியிருப்பாரு. அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண வேண்டியதா போயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே இன்னைக்கு நைட் என்ன பண்ண முடியும் பார்க்கலான்ற மாதிரி சொல்றாங்கல்ல, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு நைட் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போலாம், அதாவது அந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போலாம், அங்க ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக 3 பேர் வந்தாங்கல்ல, யார் யாரு என்னென்ன டைம்ல வந்தாங்கன்றதை நம்ம ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணோம், அப்பதான் யார் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாத்தையும் ரீகால் பண்ணி யோசிக்கிறாங்க. முதல்ல விகாஷ் பாக்குறதுக்காக வந்திருப்பாரு, அந்த விஷயத்தெல்லாம் குரு வெளியே இருந்து கவனிச்சிருப்பாரு. வந்த விகாஷ் இருக்காருல, அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க விருப்பம் இல்லாமயே அவங்க கூட ஒன்னாலாம் இருக்காரு. ஒன்னா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க கோவப்படுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விகாஷும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் குரு அந்த இடத்துல பூட்ட போட்டிருக்கான். சோ புதுசா யாருமே இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த டோர் வழியா வரலனா இந்த டோர் வழியா வந்திருக்கணும். இந்த டோர் வழியா ஜெகன் வந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜெகன் கதவை தட்டினாரு பாத்தீங்களா, இவங்களும் கதவை திறந்திருப்பாங்க. ஜெகனை கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு, போங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாங்க. ஜெகன் வெளியே போய் ஸ்மோக்லாம் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெகனோட ஒய்ஃப் அந்த கதவை சாத்திருப்பாங்க. அந்த சாவி எப்பவுமே ஜெகனோட ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஒய்ஃபுக்கு தெரியாம தான் அந்த சாவியை வச்சு கதவை திறந்து வந்திருப்பாரு. ஒய்ஃப் அந்த கதவு திறந்து இருக்கிறத பார்த்தோன்னா கதவை லாக் பண்ணிருப்பாங்க. சோ 2 கதவும் லாக்ல தான் இருக்கு. யாரு புதுசா உள்ள வந்திருப்பான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை இது எல்லாமே நடக்கும்போது அந்த கில்லர் அந்த ரூம்குள்ள தான் இருந்திருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி மேடம், ரூம்குள்ள தான் இருந்திருக்கான்னு வச்சுக்கலாம், கொலையும் பண்ணிருக்கான்னு வச்சுக்கலாம். ஆனா கொலை பண்ணவன் எப்படி வெளியே போக முடியும்? இந்த சைடு பூட்டு போட்டிருக்கு, இந்த சைடு கதவு லாக்ல இருக்கு, எப்படி போக முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் எப்படி போக முடியும், ஜன்னல் வழியா தான் போக முடியும், ஜன்னலை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜன்னலை செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தா ஜன்னல் இருக்குல்ல, ரொம்ப லூசா இருக்கு, அதை ஈஸியா கலட்ட முடியும்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. யாரோ கண்டிப்பா கலட்டி இந்த வழியா தான் போயிருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஜெகனோட ஒய்ஃப் கிட்ட விசாரணை பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஜெகனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இப்போதைக்கு அப்பா வீட்டுல தான் இருக்காங்க. நைட்டு நேரம் கூட பார்க்காம இவங்களுமே விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த அப்பா யாருன்றது இப்பதான் தெரிய வருது. என் வீட்டுல வேலைக்காரி காணோன்ற மாதிரி ராம்பாபுன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் தான் ஜெகன் ஒய்ஃபோட அப்பாவா இருப்பாரு. இப்ப ஈரின் ஜெகன் ஒய்ஃபோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, மத்த ஆளுங்க ஜெகனோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது உங்க வீட்டுல அன்னைக்கு ஒரு கேக் இருந்ததுல, அந்த கேக் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன்னா அந்த கேக்கும் கில்லர் அனுப்பின கேக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்கும், அதனால தான் இப்படி ஒரு கேள்வியை கேக்குறாங்க. அதுக்கு ஜெகனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் தம்பி தான் தந்தான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு அப்பா எனக்கு ஒரு பையனும் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு, அவன் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. ஜெகனோட ஒய்ஃப் கிட்டயும் ஜெகன் ஒய்ஃபோட அப்பா கிட்டயும் பேசினது மூலியமா இந்த டாக்டர் எங்க இருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. இந்த டாக்டரை பாக்குறதுக்காக இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க. டாக்டர் வீட்டுல தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப இவங்களுமே சட்டு நுழையலான்ற மாதிரி நுழையிறாங்க. அந்த சமயம் பார்த்து டாக்டர் வீட்டுக்குள்ள இல்லன்னு தெரிய வருது. ஆனா வீட்டுல நிறைய பொருள் இருக்கு, கேக் செய்யறதுக்கான பொருள் இருக்கு, அதே மாதிரி நிறைய கெமிக்கல்லாம் இருக்கு. இவங்களுமே மூக்க மூடிக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. டாக்டர் எஸ்கேப் ஆயிட்டாருன்றது இவங்களுக்கு தெரியுது. வீட்டுல நிறைய எலும்பு கூட எல்லாம் இருக்கு. இப்ப சட்டுன்னு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. இவங்க கண்ணை காட்டுறாங்க. அந்த டாக்டருக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி மாறி இருக்காங்க. அந்த பாட்டி ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க, என்னன்ற மாதிரி இவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. அந்த டாக்டரோட அம்மா இருக்காங்கல்ல, இப்ப கேக்கெல்லாம் ரெடி பண்றாங்க. இந்த டேஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் கிட்ட தராங்க. சூப்பரா இருக்குன்ற மாதிரி இவருமே பாராட்டுறாரு. அம்மா இந்த மாதிரி கேக்கெல்லாம் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ் ஏற்பட்டிருக்கும். இவங்க சைட்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி பிசினஸே கேக் செய்யறதா இருக்கும். நான் வேணா பேக்கரி மாதிரி ரன் பண்றேங்க, உங்க கடன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ்ங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி டேஸ்ட் பண்ணி தான் பாப்போமேன்ற மாதிரி இவருமே டேஸ்ட் பண்றாரு. அப்படி டேஸ்ட் பண்ண ஹஸ்பண்ட் கேவலமா இருக்குன்ற மாதிரி துப்புறாரு.
காரணம் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. அந்த வேலைக்காரி தான் இந்த கேக்ல வேணும்ட்டே வேற சில விஷயங்களை கலந்து விட்டுருப்பாங்க. இவங்களை கெட்ட பேர் வாங்க வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி கலந்து விட்டுருப்பாங்க. இந்த வேலைக்காரிக்கும் இந்த ராம்பாபுக்கும் அஃபேர்லாம் போகுது. இந்த அஃபேரை பத்தி ஒய்ஃபுக்குமே தெரிய வருது. என்ன நம்ம ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு உயிர் வாழணும்ன்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, கையை அறுத்து இறந்து போயிடுறாங்க. இதை பார்க்குற டாக்டர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த டைம் இவர் டாக்டர் கிடையாது, படிப்பு தான் படிச்சுட்டு இருக்கவரா இருப்பாரு. அம்மா இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அப்பா இருக்காருல, அவங்கள செட்டப் மாதிரி வீட்லயே வச்சிருக்காரு. அவங்கள இவனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அவங்க தப்பு பண்ணா இவன் எதிர்த்துலாம் பேசுறான். எதுக்காக அவளை எதிர்த்து பேசிட்டு இருக்க? அவளை எதிர்த்து பேசினா உன்னை தொலைச்சிருவன்ற மாதிரி அப்பா பையனை போட்டு அடிக்கிறாரு. அந்த வேலைக்காரி கூட அப்பா ஒன்னா இருக்கிறத பார்க்கும் போதுலாம் இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்க வேணாம், ஹாஸ்டல்ல தங்கியே படிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறான். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இவன் படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு ஸ்டேஜ்ல டாக்டராவும் மாறிடுறான். அம்மாவை இழந்திருக்கான்ல, அதனால இவன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பான். அம்மா இருக்கிற மாதிரி இவன் தனியெல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்ப சித்தி இருக்காங்கல்ல, ஒரு நாள் அந்த பாட்டியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த பாட்டியை என்னால சமாளிக்க முடியல, இதுக்கப்புறம் நீயே பாத்துக்கோ, ஏன்னா உன்னோட அப்பாவும் நானும் பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் நக்கலா சொல்றாங்க. எப்ப பாரு ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்கல்ல, அதை மீன் பண்ணி தான் இப்படி கிண்டலா சொல்லிட்டு போறாங்க. இவருக்கு கோவம் வந்துருது. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவங்களோட கழுத்தை நெரிச்சு அவங்கள கொடூரமா காலி பண்ணிடுறாரு. இவர் காலி பண்ணதை பாட்டி பாத்துடுறாங்க, மிரண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இவருமே பாட்டியை மிரட்டி வீட்லயே வச்சிருப்பாரு. என் வீட்டு வேலைக்காரி ரொம்ப நாளா காணோன்ற மாதிரி ராம்பாபு கம்ப்ளைண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அவங்க ஜோடி மாதிரி மாறிட்டாங்க. அதனாலதான் இவர் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு. இவர் கெமிக்கலை வச்சு பாடியை டேமேஜ் பண்ணிடுவாரு. இருந்தாலுமே சில பார்ட்டை மட்டும் டேமேஜ் பண்ண முடியாது, அதை டிஸ்போஸ் பண்ணோம்ல, அதுக்காக தான் இவரை பொறுத்த வரைக்கும் முக்களை வச்சிருப்பாரு. முக்களுக்கு அப்பப்ப காசெல்லாம் தந்து கிளியர் பண்ற வேலையெல்லாம் பண்ணுவாரு. இந்த பாட்டி தெளிவா பேச மாட்டாங்க, ஆனா இந்த பாட்டி மூலியமா இவங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம்லாம் புரிஞ்சிருது. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப டீம்லாம் பிரிஞ்சு தேடுறதுக்காக போயிடுறாங்க. ஹீரோயினும் இங்க ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க எலும்பு கூடலாம் இருக்குல்ல, டாக்டர்ஸ் பொதுவா எலும்பு கூடோட பொம்மை வச்சிருப்பாங்க. அந்த பொம்மை இவங்க நினைச்சிருப்பாங்க, ஆனா அது உண்மையான பாகம்ன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆளுங்க எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் வருதுன்ற மாதிரி இவங்களுமே தேடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு டேங்குக்குள்ள இருந்து இந்த சவுண்ட் வருது. டேங்க் ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள தான் அவன் ஒளிஞ்சிருப்பான். சடனா இவங்களை அட்டாக் பண்ணிடுறான். இவன் அட்டாக் பண்ணதுல அவங்க மயங்கி விழுந்திருப்பாங்க. இப்ப மயங்கி விழுந்த இவங்கள ஒரு பாத் டப்ல இவன் படுக்க வைக்கிறான். இங்க வச்சு அவன் கதையை முடிக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் எதுக்காக பண்ணான்றதை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டாக்டர் அடிக்கடி அக்காவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வருவாரு. அப்பதான் ஈஷாவை பார்த்திருப்பாரு. ஈஷாவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஈஷா இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இவர் வரும்போதெல்லாம் ஈஷாக்கு கிஃப்ட் மாதிரி ஏதாவது தராரு. ஈஷாவும் வேண்டா வெறுப்பா வாங்கி வச்சுக்கிறாங்க. ஈஷா மாதிரியே தான் மத்த பொண்ணுங்க பின்னாடி சுத்தி சுத்தி வந்திருக்கான். அவங்க ஏத்துக்கலன்னு தெரிஞ்சோன்னா அவங்க கதையை முடிச்சிருக்கான் போல. இப்ப ஈஷாவை இவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அக்காவோட பொண்ணுக்கு பர்த்டேவா இருக்கும். இவனே கேக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறான். ஈஷா அந்த சின்ன பொண்ணுக்கு கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஈஷா பின்னாடி அவங்களோட முடியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயத்த அக்கா கவனிச்சிடுறாங்க. டே என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவன் சமாளிச்சிட்டு இருக்கான். கேக்லாம் தந்துட்டேன்னா கிளம்ப வேண்டியதானன்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. இவன் போகும்போது என்ன பண்ணுவான்னா, அக்காவோட கீ இருக்கு பாத்தீங்களா, அதை அச்சு மாதிரி எடுத்துட்டு போயிடுவான். தேவைப்பட்டா ஓபன் பண்றதுக்காக தான் அச்சு மாதிரி எடுத்துட்டு போயிருப்பான். அந்த நாள் நைட்டு ஈஷாவோட ரூமுக்கு முதல்ல வந்தது இவனா தான் இருப்பான். உனக்கு என்னதான் வேணும், இங்க இருந்து கிளம்பு, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட லவ்வை ஏத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இவன் கேக்குறான். ஆனா இவங்க போன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து பாய் ஃப்ரெண்ட் வேற வராது. இதை பாக்குற இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ப்ளீஸ் போன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் ஒளிஞ்சுக்க தான் செய்யறான். இப்ப பாய் ஃப்ரெண்ட் வராரு. முதல்ல பாய் ஃப்ரெண்ட் மேல கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டு போய் இவங்க கூட ஒன்னாலாம் இருக்காது. இதை பாக்குற இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. பாய் ஃப்ரெண்டு போய் கொஞ்ச நேரத்துல மாமா வந்திருப்பாரு. மாமாவும் சில்மிஷெல்லாம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் கிளம்பி போயிருப்பாரு. இதெல்லாம் பார்த்த இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரி இவ கேரக்டர்லெஸ் லேடியா இருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த கொடூரமா இவங்களை போட்டு தாக்குறாரு. இப்ப தாக்குனவரு இவங்க கூட ஒண்ணு மண்ணாலாம் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க தலையை துண்டா வெட்டியிருப்பாரு. அதே மாதிரி இந்த இடம் வெடிற மாதிரிலாம் செட் பண்ணிட்டு சைலண்டா இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பாரு. இவன் கதவை ஓபன் பண்ணலாம் நினைக்கிறான். கதவை திறக்க மாட்டேங்குது. அதனால தான் ஜன்னலை ஓபன் பண்ணி இவன் அங்க இருந்து தப்பிச்சிருப்பான். இதுக்கு முன்னாடி சில கொலைகளை பண்ணிருக்கான்ல, அதுவும் இதே மாதிரி சூழ்நிலையில தான் இவன் பண்ணிருப்பான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறதுக்கு இவன் ட்ரை பண்றான். ஆனா கண்முழிச்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவன் மெயின் பாயிண்ட்லயே எட்டி மிதிக்கிறாங்க. இவன் கொஞ்சம் வீக் ஆவறான்ல, இவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சான்ல, அந்த ஆசிட்ல இவனை பிடிச்சி இவங்க தள்ளி விடுறாங்க. ஆசிட்ல விழுந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமா கருக ஆரம்பிச்சிடுறான். இவங்களுமே டீமுக்கு தகவலை கொடுக்கணும்ன்ற மாதிரி கால் பண்ணி தகவலை கொடுத்துறாங்க. இப்ப ஈஷாவோட ஆன்மாவும் இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போற மாதிரி தெரியுது. இவங்களுமே அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே ஈஷாவோட தங்கச்சியை பார்க்கலான்ற மாதிரி சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. ஈஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. சின்ன பொண்ணா இருப்பா, ஆறுதல்லாம் சொல்றாங்க. இப்ப ஈஷாவோட அப்பாவை பார்க்கலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க அப்பாவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க.
ஆக்சுவலா இவங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சார் அபியூஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் தான் ஈஷாவோட அப்பாவா இருப்பாரு. இவரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க ஸ்கூல் படிக்கும் போது எல்லா பசங்களும் ஸ்கூலை விட்டு கிளம்பிடுவாங்க, நீ மட்டும் இருன்ற மாதிரி அவர் இருக்க வச்சிருப்பாரு. அப்படி இவங்க இருக்கும் போது தான் எல்லாம் மீறி நடந்திருப்பாரு. அது எல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம கிளம்புறாங்க. எதனால இந்த மாதிரி போறாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை சின்ன வயசுல நம்ம அபியூஸ் பண்ணது இவங்கள தானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இதோடய இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.